Ramesh. I'm an investigator and Vader. Tell me, baby. திஸ் இயர் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்டாரி ரெடி பண்ணுறோம், கலக்கிறோம். கரெக்ட். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது வந்து மற்றவங்கள போய் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. இட்ஸ் அபவுட் லவ், ட்ரூ லவ், புனிதமான காதல். காதலா? அது ஒரு காமன் சப்ஜெக்ட். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்கணும் வித் moral values. moral values. ஓகே, ஒரு கேங்ஸ்டர் பண்ணக்கூடாத தப்புலாம் பண்ணிட்டு கடைசியில திருந்திறாரு அவரோட பிள்ளை குட்டிக்காக. எப்படி? கேங்ஸ்டரா? இது சமுதாயத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டா கூட இருக்கலாம். யார்பா அது? ஏன் தாத்தா சிரிக்கிறீங்க? எங்க கதை நல்லா இல்லையா? நல்லா இருக்குப்பா, மேல சொல்லு. தாத்தா உங்களுக்கு எத்தனை வயசு? 70 வயசுமா? தாத்தா கோச்சிக்காதீங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். உங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு கதை சொல்லலாமே. எனக்கு எந்த கதையும் தெரியாதுமா. ப்ளீஸ் தாத்தா, எங்களுக்காக ஒரே ஒரு கதை சொல்லுங்க. சொல்றமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை கதையை நான் சொல்றேம்மா. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான். அவன் பேரு சேது.
சேதுக்கு அப்ப 10 வயசு. சேது பாசத்துக்காக ரொம்ப ஏங்கிய காலம். ஆனா சேது அப்பாவும் சரியில்லை, அம்மாவும் சரியில்லை. தினம் தினம் பத்தவங்க போடுற சண்டைய பார்த்து அந்த பிஞ்சி மனசுல ஒரு வெறுப்பு உண்டாச்சு. சேது தசை மாறி போனதுக்கு இதுவும் ஒரு தூண்டுதலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேதுவை வளர்த்த ஆளாக்குனது சேதுவோட மாமா. அப்ப சேதுக்கு 17 வயசு. பெத்தவங்க கிட்ட கிடைக்காத பாசம் நண்பர்கள் மூலியமா கிடைச்சது. ஆனா தப்பா கிடைச்சது. மச்சா கடுப்பா இருக்கு மச்சான் லைஃபு. என்ன பண்றது தெரியலடா. வீட்டுக்கு போனால் விரட்டி அடிக்கிறாங்க, கையில கூட காசு இருக்க மாட்டேங்குது, சாப்பிட கூட காசு இருக்க மாட்டேங்குதுடா. எல்லாம் சிரிக்கிறாங்க. சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கு, அது கொடுக்குற வேலை செஞ்சா நல்லா பார்த்துக்கும், நம்மளுக்கு எல்லாமே செய்யும். அவர் கால் பண்ணிட்டா சொல்றா. சரி கால் பண்ணு. யாருப்பா? என்ன செய்றியா? நான் கொடுக்குற ஜாமான நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் சேர்த்தா போதும். உனக்கு தங்குறதுக்கு வீடு, சாப்பிட்றதுக்கு காசு நான் தரேன். எப்படின்னு சொல்லு. என்ன செய்றியா இல்லையா? செய்யறேண்ணே. நீ வா. அப்புறம் என்ன ஆச்சு? சேதுவோட படிப்பு? சேதுக்கு அப்ப 25 வயசு. சேது அடிதடியில் இறங்கின காலம். சேது அவனுக்கு வந்துட்டானுங்க. ரவி, இதாண்டா சரியான நேரம். நான் போய் சீனை முடிச்சுட்டு வரேன். எவனாச்சும் வந்தாங்கன்னா உடனே சிக்னல் கொடு, தப்பிச்சிடலாம். புரியுதா? ஏய் மாப்பிள்ள வேணாண்டா, அவனுக்கு மேல கையை வச்சா பெரிய கதையாயிரும். கையை வச்சா தானே நம்ம ஸ்டார் ஆக முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஆடணும் ரவி. சேது சேது டேய், என் ஏரியாவில் படுத்துக்கோங்க. என்ன தில்லு இருக்கும். இல்லைண்ணா, பழைய கடை ஒன்று இருக்கு, அதை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். சாரிண்ணா. Nagare
ஏய், இதுக்கப்புறம் தலையோட ஆட்டம் இல்ல, இது சேதுவோட ஆட்டம் தான். உயிர் வேணும்னா சேதுக்கிட்ட வா, இல்லைன்னா ஒரு கிடைக்காது. முடிவு பண்ணு, சேதுவா சாவா சாவா சாவா. யாருமே இல்லாம தனி மரமன் சேது பின்னாடி ஒரு பெரிய கூட்டம். சேதுக்கு பக்கபலமா இருந்தது சேதுவோட வலது கை ரவி. அப்ப சேதுக்கு 33 வயசு. கொலை பண்ண ஆரம்பிச்சான். என்ன தங்கம், மாமா பிடிச்சிருக்கா? தங்கம் இரு, மாமா அர்ஜென்ட்டா போயிட்டு வந்துடுறேன், சரியா? என்ன தங்கம், மாமா காத்திருப்பல, அர்ஜென்ட்டா போயிட்டு வந்துடுறேன், சரியா? மற்றதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம். சரிங்க மாமா. தங்கம் தங்கம் அழுகருக்கு பைப்பில் மாமா மேல அம்பிட்டு பாசம். தங்கம் டேய் வானண்டா, கையெடுத்து கும்பிடுறேன். நான் என்ன பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கடா, நான் ஒன்றும் பண்ணலடா. என்ன தங்கம், தூக்கிட்டுமா? தூக்கிட்டுமா? ஒரு ஊர்ல ஒத்த ராஜா தான்டா இருக்கணும். இந்த ஊர்ல நான் மட்டும் தான்டா ராஜா. என்னை எதிர்த்து தொழில் பண்ற எவனமே உசுரோட இருக்க முடியாது. நண்பன் அடிச்சா அது கொடுமை, எதிரி அடிச்சா அது கடமடா.
இவளை பண்ண சேதுவை போலீஸ் ஒண்ணுமே வா பண்ணல. அனுபவிச்சான்ப்பா. 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சான். அதுக்கப்புறம் சேது திருந்தினாரா? 10 வருஷத்துக்கு அப்புறம் சேது வந்தான். 10 வருஷத்துக்கு அப்புறமும் சேதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் பயம். சேது, நான் உங்ககிட்ட பேச வரல, ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். ரெட்டி, நீங்க பெரியவங்க. நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? சொல்லுங்க. பாரு சேது, 10 வருஷமா ஜெயில் சாப்பாடு துண்ணால, இப்ப வந்தமா பொத்திக்கிட்டு. இப்ப இங்க ஏன் ஆச்சு? சரி ரெட்டி, நீ சொல்றபடி நான் பொத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா சேது ஒதுக்கிறவன் எவனும் ரொம்ப நாளைக்கு உசுரோடு இருக்க மாட்டான். ஏய் சேது, நான் நினைச்சா அவன் தலையை எடுத்துருவேன்டா. எடுறா பாக்கலாம், எடுறா பாக்கலாம். சேது மேல கையை வச்சா செத்துருவேடா. வாடா வாடா. நான் இல்லாதப்ப ரொம்ப ஆடிட்டல. இதை நான் சொல்லல, நான் கேட்குறேன். நான் இல்லாதப்ப நீ ரொம்ப ஆடிட்டல. நான் கேட்கல, இப்போ நான் சொல்றேன். நான் இல்லாதப்ப நீ ரொம்ப ஆடிட்ட. என்னை எதிர்த்து தொழில் பண்ற எவனுமே உசுரோட இருக்க முடியாது. மொட்டை மூதேவி, முடிவு பண்ணு. சேதுவா சாவா? ஒரு ஊர்ல ஒத்த ராஜா தான் இருக்கணும். இந்த ஊர்ல நான் பண்ணதான ராஜா. சொன்ன வேலையை சுத்தமா முடிக்கிற ஒரே ஆள் நீ தாண்டா. எனக்கு அப்புறம் நீ தாண்டா எல்லாமே. நீ சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். ஒரு ஆள் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தா பிரச்சனை தான். சேதுவும் அந்த பிரச்சனையை சந்திச்சான்.
வேலை செஞ்ச உனக்கு தூக்கி அவனுக்கு கொடுத்த எல்லாத்தையும் போட்டால இப்ப போட்டால ஆட்சி முடிஞ்சிருச்சு இனிமே ஏன் ஆட்சி சொன்ன வழியை சுத்தமா முடிக்கிற ஒரே ஆள் நீ தாண்டா. எனக்கு அப்புறம் நீ தாண்டா எல்லாமே. ஆ நீ சொன்னா கரெக்டா தாண்டா இருக்கும். தாத்தா சேது செத்துட்டாரா? இல்லம்மா, அவன் என்ன புண்ணியம் பண்ணானோ அவனுக்கு வந்த வேண கையோட போச்சு. தாத்தா சேது உங்க ஃப்ரெண்டா? எனக்குள்ள இருந்த ஒரு ஃப்ரெண்டு, ஆனா இப்ப இல்ல, போயிட்டான். நீங்க கேட்டிருந்த கதையில தார்மீக மதிப்புகள் இருக்கணும் தானே? தார்மீக மதிப்பா? புரியலையே. அதான்ப்பா மாரல் வேல்யூஸ். இருக்குதா? கத்திய தூக்குனா கத்தியால் தான் சாவன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கழுத்தை போட்டு நரிச்சிரும். உலகத்துல பிறந்தா நல்ல மனுஷனா வாழணும். எல்லாரும் நம்மளை பார்த்தா மதிக்கணும், பயப்படக்கூடாது. வாழ்ந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். மனுஷனா வாழணும். ஓ தாத்தா மன்னிச்சிருங்க, நம்ம தான் கிளம்புறேன். எங்க அப்பா வந்துட்டாங்க. ஓகே ஓகே பாய். பாய் Bye, bye, பாய் bye, bye. சரி தாத்தா. அப்பா கேட்டதா சொல்லுங்க. ஹாய் டாட். ஹாய். கதரா எழுதி முடிச்சாச்சாமா? இப்பதான் முடிஞ்சுச்சு. ஓகே. ஒரு தாத்தா நல்ல ஸ்டோரி ஒன்னு சொன்னாரு. ஃபுல் ஆஃப் moral values. செம்ம மாசு. ஓகே. இட்ஸ் அபௌட் கேங்ஸ்டர். கேங்ஸ்டரா? கேங்ஸ்டர் பேரு? சேது. வாட்? சேது. சேதுவா? செய்த பாவம் உன்னை ஓடச் செய்யும். நீ செய்யும்